ஓம் சக்தி ஓம், ஓங்கார சக்தி ஓம், சித்தர்கள் அன்னை சக்தி ஓம், ஸ்ரீ வாழை சக்தி ஓம், வாராகி அம்மன் சக்தி ஓம். ஸ்ரீ பவா பாலா சேனலுக்கு உங்களுடைய அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் பஞ்சமி திதி என்று இருந்தீர்களானால் இந்த பதிவு உங்களுக்குத்தான். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுடைய பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். இந்த பஞ்சமி திதியில் உடையவர்கள் திரிபுர சுந்தரியுடைய அனுகிரகத்தையும், வாராகி அம்மன் அனுகிரகத்தையும், நாகதேவதையின் அனுகிரகத்தையும் உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இது பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அதுமின்றி பஞ்சமி என்றால் நிலம் என்று பொருள். நிலத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள் இந்த பஞ்சமி திதி உடையவர்கள். இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வேதம், அதாவது 4 வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வேதத்தையும் ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு அறிவுத்திறன் உடையவர்களாக இருக்கிறீர்கள். மற்றும் கலை 64 கலை இதிலும் ஆர்வம் அதிகமாக உடையவர்களாக இருக்கிறீர்கள். எந்த காரியத்தையும் திறமையாகவும் நிதானத்துடனும் சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவுத்திறன் கொண்டவர்களாக இந்த பஞ்சமி திதி உடையவர்கள் இருக்கிறார்கள். கற்பனை அளவுக்கு, அதாவது வானம் எட்டும் அளவுக்கு உங்களிடம் கற்பனை திறன் அதிகமாக உள்ளது. கற்பனை என்று சொன்னால் ஓவியம், கலை, அனைத்து, அதான் கலைத்துறையில் கற்பனை திறன் அதிகம் உடையவர்கள் இந்த பஞ்சமி திதி உடையவர்கள். இவர்களிடம் இரக்கம், அன்பு, கருணை, நன்றி என்ற குணம் அதிகமாக காணக்கூடிய நல்லவர்களாக இருக்கிறீர்கள் இந்த பஞ்சமி திதி உடையவர்கள். நீங்கள் வீடு, மனை, நிலம் வாங்கும் யோகத்தையும் இந்த பஞ்சமி திதி உடையவர்கள் பெற்றுள்ளீர்கள். இன்னும் பெறாமல் இருந்தால் பெறப்போவீர்கள். உங்களுடைய பஞ்சமி திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில், அதாவது உங்கள் திதி என்று நீங்கள் புதிய தொழில் தொடங்குதல் உங்களுக்கு நன்மையை செய்யும். வாகனம் புதிதாக வாங்குதல் உங்களுக்கு நன்மையே செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்கும் திறன் உடையவர்களாக உங்களுக்கு அமைகிறது. இந்த திதியில் பிறந்தவர்கள் மருத்துவம் துறையிலும் நல்ல பலன் கிடைக்க பலன் உண்டு. இந்த பஞ்சமி திதியில் மருந்து சாப்பிட நோய்கள் விரைவிலே குணமாகுவார்கள். இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் ஒருவருக்கு மருந்து கொடுத்தீர்களானால் உங்கள் திதியன்று தீராத நோய்களும் தீரும் பலன்கள் அவருக்கும் உங்களுக்கும் சேரும். இந்த அமைப்பை எல்லாம் கொண்ட இந்த பஞ்சமி திதி உடையவர்கள் ஒவ்வொரு, அதாவது திதிகளில் 5வது திதியாக வரக்கூடிய பஞ்சமி திதியில், அதாவது வளர்பிறை வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று உங்கள் வளர்ச்சியை நோக்கி அதாவது வளர்ச்சி பயணத்தை தொடங்குவதற்கு அந்த பஞ்சமி திதி அன்று திரிபுர சுந்தரி அல்லது வாராகி அம்மன் மற்றும் நாகதேவதை உடைய அம்மன் கோவிலுக்கு சென்று விரதமிருந்து வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்வில் இதுவரை உங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை, அதாவது உடல்நிலை சரியில்லை மற்றும் கஷ்டம் என்று எதுவாக இருந்தாலும் இது அனைத்தும் இந்த வளர்பிறையில் நீங்கள் செய்தீர்களானால் அனைத்து வளங்களும் மேல் நோக்கி வளரத் தொடங்கும். அதேபோல் தேய்பிறை வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி அன்று உங்களுடைய கஷ்டங்கள், உங்கள்
துன்பம், துயரம் மற்றும் மன வருத்தம் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு அந்த திரிபுர சுந்தரி, அந்த வாராகி அம்மன் மற்றும் நாகதேவதையிடம் சென்று வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் எந்த தடை இருந்தாலும், எந்த வழக்குகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை விட்டு ஓடி விடும். இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வணங்க வேண்டிய இந்த பஞ்சமி திதியில் உடைய உங்களுடைய அதிதேவதைகள் திரிபுர சுந்தரி, வாராகியம்மன் மற்றும் நாகதேவதை, இதற்குரிய தெய்வம் இந்திரன். இவர்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமி திதி அன்று விரதமிருந்து பஞ்சமி திதி அன்று அம்மன் கோவிலுக்கு, அதாவது புற்றுடன் கூடிய திரிபுர சுந்தரி அல்லது வாராகியம்மன் கோவிலுக்கு சென்று முறையாக வழிபாடு செய்து அன்னையை பிரார்த்தித்து 5 விளக்குகள் ஏற்றி பஞ்சமி திதி ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் வளம், நலம், எல்லா செல்வங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல அந்த பால திரிபுர சுந்தரி, வாராகியம்மன் மற்றும் நாகதேவதை, இந்த 3 தெய்வங்களும் உங்கள் கூடருந்து துணை செய்து உங்கள் திதியான அந்த திதியில் பஞ்சமி திதியில் பிறந்த உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் இவர் மூவர்களே. அதனால் இந்த பஞ்சமி திதியை நல்ல இதுவாக, அதாவது உங்கள் வாழ்வில் வளம் நலம் கிடைக்க மறவாமல் இந்த பஞ்சமி திதியை நல்ல ஒரு வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய துன்ப துயரங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் வளமும் நலமும், எல்லா அருளும், எல்லா செல்வமும், எல்லா நோய் நொடிகளும் தீர எல்லாம் வல்ல அந்த பால திரிபுர சுந்தரியை, வாராகியம்மன், நாகதேவதை மற்றும் வாழை அன்னை சித்தர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்குமென்று இந்த பதிவினில் கூறி நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவினில் நாம் மீண்டும் இந்த ஆன்மீக தகவல் வழிபாடு முறைகளை பற்றி இந்த பதிவினில் பார்ப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் திதியில் உடைய அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.